ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரண்யா எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவும் அவங்க ஃபீல் பண்ணி ரொம்ப பேசினாங்க, பாப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி. பாப்பாவுக்கு கட்டு போடுறதுக்கு முன்னாடியே என்கிட்ட கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுக்கான்னு சொல்லிட்டு. எனக்குமே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பாப்பா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பார்த்தீங்களா, மற்ற குழந்தை மாதிரி கிடையாது. ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. நல்ல பாப்பா, யாருக்கும் தொலையும் கொடுக்க மாட்டாங்க. பட் அந்த பாப்பாவுக்கு இப்படி கையில் அடிபட்டுருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பெரியவங்கனாலே இந்த மாதிரி அடிபட்டால் தாங்க முடியாது. அந்த சின்ன குழந்தை எப்படி தாங்குமோன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் அவங்க சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்ணாங்க. இந்த மாதிரி நான் வீடியோ போட்டால் கமெண்ட்லலாம் இப்படிலாம் என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அக்கா. என் ஹஸ்பண்டும் இப்படி வரல, நான் எவ்வளோ டைம் வான்னு சொல்லி கூப்பிட்டேன், பட் வரல. ரெஸ்ட் ரூம் போனால் கூட அந்த குழந்தைய எப்படி நான் இங்கே யார்கிட்ட சொல்லி விட்டுட்டு போவேன், அந்த மாதிரி நான் விட்டுட்டு போனாலும் பாப்பா ஒரே அழுகிறா. எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் வேறு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க, ரொம்ப மனசு வேதனையாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சரி ஃபீல் பண்ணாத பாப்பா, எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இன்னொரு விஷயம் நீங்கள் எல்லோரும் கேட்டிருந்தீங்கன்னா, ஏன் இந்த மாதிரி டைமில் கூட வீடியோ உனக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, எல்லாருமே யூடியூப் சேனல் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சும்மா டைம் பாஸ்க்காகவோ இல்லை அவங்க வேலை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு வீடியோ சும்மா கடமைக்காகவோ யாருமே போடுறது கிடையாது. அந்த எதுக்காக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா, அதில் ஒரு 4-5 காசு நமக்கு கிடைச்சா நமக்கு அது உபயோகமாக இருக்குமே, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் கொஞ்சம் வருமானம் வருது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு சேனலும் ரன் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். இப்போது அந்த பொண்ணு வீடியோ குழந்தையும் பார்க்கணும், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், குழந்தையும் பார்க்கணும், அதே டைம் வீடியோவும் போட்டால் தான் அந்த பொண்ணுக்கு காசு கிடைக்கும். ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் சம்பாரிச்சு அந்த பொண்ணுகிட்ட கொடுக்கறது கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பார்த்தீங்கன்னா, கொடுக்கறது இல்லை. அப்படி கொடுத்தாலும் 100-200 அந்த மாதிரி, அந்த 100-200 வச்சு அந்த பொண்ணு என்ன பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்கள். அதனால அவள் வீடியோ போட்டால் யூடியூப்பில் ஏதோ வருமானம் வந்தால் அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணோட குழந்தைக்கும் ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் போடுறான். ஆனால் அது தெரியாமல் சில பேர் ரொம்ப தப்பாக கமெண்ட் பண்ணும்போது அந்த பொண்ணோட மனசு ரொம்ப வேதனைப்படுது. அப்போ நீங்களாச்சும் சொல்லுங்கக்கா வீடியோலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை பொறுத்தளவு சொல்கிறேங்க. நான் பெரிய உத்தமி நான் பெரிய இது கிடையாது. பட் இருந்தாலும் என்னை பொறுத்தளவு நம்ம ஒருத்தங்களை நம்மளால் ஒருத்தங்க சந்தோஷப்படாட்டியும் பரவாயில்ல, பட் நம்மளால் ஒருத்தங்க கஷ்டப்படக்கூடாது. நம்ம ஒரு 2 செகண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கமெண்டை தப்பாக பண்ணிட்டு போயிட்டோம். பட் பார்க்குற அவங்களுக்கு எவ்வளோ மனவேதனையாக இருக்கும், நீங்களே சொல்லுங்கள். அதையும் தாண்டி ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. அதுவே அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு சொல்லுங்கள். அந்த பொண்ணு இப்போ வரைக்கும் 1000 பிரச்சனை இருந்தாலும் அந்த குழந்தைய கைவிடலையேங்க. ஹஸ்பண்ட் மாதிரி இல்லையே, அவங்க ஹஸ்பண்ட் இந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. ஒரு பெத்த குழந்தை 2.5 வயசு குழந்தை ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு ஒரு அப்பா பார்க்காம இருப்பாங்களா? ஆனால் அவங்க அப்பா பார்க்கவே கிடையாது அந்த குழந்தை. அவங்க ஹஸ்பண்ட் பார்க்கவே இல்லையா இப்போ வரைக்குமே. ஆனால் அவங்க அந்த பொண்ணு தன்னோட குழந்தைய கைவிடக்கூடாதுங்கிறதுக்காக கட்டு போட்டு ஜிஹெச்சில் தனியாக ஒத்த பொண்ணாக இருந்த குழந்தையும் பார்த்துட்டு அவளும் இருக்கான். அப்போ நம்ம சப்போர்ட் பண்ணணும் இல்லையாங்க. நமக்கு பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு பேடாக கமெண்ட் பண்ணும்போது ஏற்கனவே மனசு உடைஞ்சிருக்க பொண்ணு இன்னும் எச்சா மனசு உடையும். ஸோ அதனால தான் ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துகிற மாதிரி யாரும் பேசாதீங்க. ரொம்ப என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணாங்க. நாங்கள் பக்கமாக இருந்தால் கூட அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணாங்க போகலாம். பட் நாங்களே ரொம்ப லாங்கில் இருக்கோம். உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்களா, கன்னியாகுமரி தான் லாங்கில் இருக்குது. அதுவுமே எனக்கும் ரொம்ப ஹெல்த் இஷ்யூ, நஞ்சு குடிக்க இறங்கியிருக்கு. ரொம்ப சேஃபாக இருக்கும், ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க. எனக்கு 4 மந்த்ஸ் தான் நடந்துட்டுருக்கு. அதனால் என்னாலையும் போக முடியாது, ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணவும் கூடாது. அவருக்குமே ஹெல்த் இஷ்யூ, எவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்தீங்களாங்க. அதனால தான் நாங்கள் போகலை. பட்டு சரண்யா உண்மையே பாவம். எல்லோரும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது மூலிமா அந்த பொண்ணுக்கு வருமானம் வரும். அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க. பாப்பா சீக்கிரமாக போன மாதிரியும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நானும் சரண்யாவுக்காகவும் பாப்பாக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். பாப்பா சீக்கிரமாக போன மாதிரி நல்லபடியாக வீட்டுக்கு வருவாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.